பட்டியல் ஜாதிக்குள் ஆணவ படுகொலை நடந்தால் அது ஆணவ படுகொலை ஆகாது என்கின்ற எண்ணம் ஜாதி வெறியின் மிகப்பெரிய உச்சம்தான் என்பது என்னுடைய கருத்து. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மதுரையில் நடந்த அழகேந்திரன் ஆணவ கொலையை யாரும் மறந்திருக்க மாட்டோம் என்று நான் நம்புகிறேன். நீங்க ஈக்குவல் 53 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அழகேந்திரன் என்பவர் கடந்த ஆண்டு மதுரையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். கவினை விட மிக கொடுமையாக அழகேந்திரன் படுகொலை செய்யப்பட்டார். எங்கெல்லாம் ஆணவ படுகொலைகள் நடக்கின்றதோ அதை எதிர்த்து ஜனநாயக சக்திகள் குரல் எழுப்ப வேண்டும். பட்டியல் இனத்துக்குள் ஆணவ படுகொலை நடந்தால் அது ஆணவ படுகொலை ஆகாது என்று நினைத்தால், அதை கண்டிக்க தவறினால் அதை விட ஜாதி புத்தி வேறு எதுவும் இல்லை. ஒரு தவறை ஒரு முறைதான் சுட்டி காட்ட வேண்டும் என்று எந்த ஒரு விதிமுறைகளும் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் சுட்டி காட்டலாம். கவினின் படுகொலையை ஒட்டி அழகேந்திரனுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்ல தோன்றியது, சுட்டி காட்டவும் தோன்றியது. சொல்லியும் இருக்கிறேன், சுட்டி காட்டியும் இருக்கிறேன். கவின் படுகொலைக்கும் நீதி கிடைக்க வேண்டும், அழகேந்திரன் படுகொலைக்கும் நீதி கிடைக்க வேண்டும். வெறும் பொழுதுபோக்காக மட்டும் அல்லாம ஒரு சமுதாயத்துக்காகவும் பலரும் பேச தயங்கிய ஒரு விஷயத்த சொசைட்டி பாவங்கள் என்ற தலைப்புல பேசிய கோபி சுதாகர் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கோபி சுதாகர் சொன்னது உண்மைதாங்க. பல பேர் ஊர்ல எப்படி சுத்திட்டு இருக்கானா, நம்மளுடைய குடும்பம் எப்படி தெரியுமா, நம்மளுடைய சமுதாயம் எப்படி தெரியுமா, நம்மளுடைய பரம்பரை எப்படி தெரியுமா அப்படின்னு தேவையில்லாதத வன்மத்தை வளர்த்துட்டு இருக்கானுங்க. பள்ளி பருவத்துல நண்பனா இருந்தவன் கல்லூரி பருவத்துல விரோதியா சுத்திட்டு இருக்கான். எதனால? இந்த ஜாதினால. முரட்டு கௌரவமும் வீராப்போம் என ஒண்ணுத்துக்கு ஆகாத விஷயத்த தலை மேல தூக்கி வச்சு ஆடுறதுனால ஒரு டேஸுக்கும் ஆக போறது இல்ல. இவன் எப்படி நம்ம வீட்டு பொண்ண காதலிக்கலாம், இவனை அடிங்க, குத்துங்க, வெட்டுங்க, ஆணவ படுகொலை பண்ணுங்க அப்படின்னு தற்பெருமைக்காக செய்யும் இப்படிப்பட்ட செயலால அழிவது என்னவோ உன்னுடைய குடும்பம் தான். அவங்ககிட்டயும் ஒரு வாழை கொடுத்துட்டு நீயும் ஒரு வாழை வச்சுக்கிட்டு வால் சண்டை போடணும். எதிர் முனையில் நின்றுட்டு வால் சண்டை போடணும். மிளகா பொடிய தூவி விட்டுட்டு முதுகுல குத்திட்டு கேட்டா வீரம் வீரம்னு சுத்திக்கிற. எதுக்கு இப்ப நீ சுத்துறானே தெரியல. இதுதான் வீரமா? எதுக்கு நின்று அவன்கிட்ட சண்டை போடணும். அதை விட்டுட்டு மிளகா பொடியை தூவி விட்டுட்டு நான் கொன்னுட்டேன், வெட்டிட்டேன், என் ஜாதிக்காக வெட்டிட்டேன், என் ஜாதி பெருமைக்காக வெட்டிட்டேன், இதுதான் உங்களுக்கு வீரமா? அதுலயும் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தற்பெருமையா இல்லாம படிங்கன்னு சொல்லியிருக்காரு. அழகா சொல்லியிருக்காங்க கோபி சுதாகர் அவர்கள். கோபி சுதாகர் இந்த காணொலியில எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியையும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா இந்த ஊர்ல ஜாதி வெறி பிடிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, எங்களை கேவலப்படுத்திட்டாங்கன்னு கதறிட்டு இருக்கிறாங்க, பதறிட்டு இருக்கிறாங்க. குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். ஆண்டா பரம்பரைன்னு சொல்றானுங்க. ஆண்டா பரம்பரைன்னு சொல்லிட்டு பொது வழியில பட்டியலின மக்களை கேவலப்படுத்துறாங்க. ஆணவ படுகொலை செய்வாங்களா, அதை நியாயமும் படுத்துவாங்களா? இதை நம்ம பார்க்காத மாதிரி அப்படியே போயிடணுமா? இவங்க பண்ற முட்டாள்தனத்தையும் ஆணவ அடக்குமுறைகளையும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இது என்னடா நியாயம்? நீங்கள் எதை செய்தாலும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருப்போம். இவங்க ஆணவ படுகொலை செஞ்சிருவாங்களாம். செஞ்சுட்டு ஒரு கேமரா முன்னாடி போஸ்ட் கொடுக்க வேண்டியதாண்டா. ஜாதிதான் உங்களுக்கு உயிர் மூச்சுன்னு சொல்றீங்கல்ல, கேமரா முன்னாடி போய் போஸ்ட் கொடுக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன் மூஞ்ச மறைச்சிட்டு போறீங்க? ஜாதி பெருமை பேசுறீங்க, மூஞ்சியை மறைச்சிக்கிறீங்க, அப்புறம் அழுகுறீங்க. இதுல வேற ஜாதி எப்படி நொடி பொழுதில் உங்களுடைய வாழ்க்கையில் அருவருப்புத்தனமாக மாறியது என்பதுதான் சமூகத்தின் படிப்பினை. நன்றி.